என்னம்மா, என்ன நடக்குது? ஒன்னும் இல்லையே. நடிக்காத. பிரபுவோட போன் நம்பர் என்கிட்டயும் இருக்கு. என் போன்ல ஸ்டேட்டஸ் காட்டவே இல்ல, உன் போன்ல மட்டும் விதவிதமா ஸ்டேட்டஸ் காட்டுது போல. குடு பாக்கலாம். ஏய், அது அவர் எனக்காக ஸ்பெஷலா வைக்கிறது. அதுவும் எனக்காக நான் பார்க்கணும்னு வைக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல. சரி, அப்படி என்னதான் லவ் ஸ்டேட்டஸ்னு நானும் பாக்குறேன். குடு குடு. ஏய், என்ன வர்ஷினி, ஏதோ படிச்ச பையன் இவ்ளோ பெரிய பொறுப்புல இருக்காருன்னு பார்த்தா ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் வச்சு சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுதான், ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குதான் வச்சிருக்காரு. பாரா. சரி, நீ உன்னோட போனை கொடு. எதுக்கு? குடு. என் போன்ல தான் ஒண்ணும் இல்லையே. நான் மட்டும் இவ்ளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கேன்ல, உனக்கு மட்டும் என்ன? நான் ஃப்ரெண்டு தானே. குடு. ஐயோ, அம்மாடி, என்னம்மா என்ன கிண்டல் பண்ணி சிரிச்ச? இப்ப உன்னோட ஆள் ஸ்டேட்டஸ பாத்தியா? என்னடி இப்படி இருக்கு? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. பிரபு ஆச்சி 10 ஸ்டேட்டஸ் தான் வச்சிருக்காரு. ஆனா உன் ஆளு 40-50 தாண்டும் போலயே. விட்டா நாள் ஃபுல்லா ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பாரு போலயே. எப்படா நிச்சயம் நடக்கும், எல்லாருக்கும் எப்ப எக்ஸ்போஸ் பண்ணலான்னு உன் ஆள் காத்துட்டே இருப்பாரு போலயே. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் 50 ஸ்டேட்டஸ் 5 ஸ்டேட்டஸா மாறும். 5ங்கிறது 1ஆ மாறும். 1ங்கிறது 0வா கூட மாறும் அப்படின்னு கல்யாணமான என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இப்ப வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இப்பெல்லாம் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு எவ்வளவு பிடிக்கும்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கே இந்த மாதிரி புதுசு புதுசா வழி இருக்குல்ல. ஆனா அந்த காலத்துல எப்படி லவ் பண்ணிருப்பாங்க? அவங்க லெட்டர் கொடுக்கறது, பூ கொடுக்கறது, ஏதாவது gift கொடுக்கறது, அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண பாப்பாங்க. ஆனா நமக்கு தான் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. தேனு, பிரபு என்ன எவ்வளவு லவ் பண்றாருன்னு தெரியுமா?